கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இதே நிலைமையில நீங்க இருக்க போவது இல்லை. அதே கடன் குழியில நீங்கள் மாண்டு போக போவது இல்லை. அதே பிரச்சனையில நீங்க மீண்டும் மீண்டும் விழுந்து இனி இதை விட்டு நான் வெளியே வரப்போதில்லை, நான் சிக்குண்டேன், நான் அழிந்தேன் என்று உங்களுடைய காரியம் முடிய போவது இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பலன் உனக்குள்ள வரும்போது, நீ காத்து இருக்கும்போது அந்த பலன் உனக்குள்ள வரும். அந்த பலன் வரும் பொழுது நீயாய் தானாக செட்டைகளை அடித்து நீ எழும்ப போகிறாய். அந்த பிரச்சனை விட்டு நீ எழும்ப போகிறாய். அவைகளை எல்லாம் தூசியெல்லாம் உதறிவிட்டு நீ எழும்ப போகிறாய். சோர்வை உதறிவிட்டு நீ எழும்ப போகிறாய். உன் மனதை கலங்கடிக்கிற, உன் இருதயத்தை சோர்வடைய செய்கிற காரியங்களை உதறிவிட்டு நீ எழும்ப போகிறாய். உன்னதங்களில, உயர் ஸ்தலங்களில கர்த்தர் உன்னை எழுப்பி அந்த இடங்களில் உலாவுகிற பலத்தை, கழுகுக்கு ஒத்த ஒரு பலத்தை உனக்கு கட்டளிட போகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்க கீழேயே இருந்து மாண்டு போவதற்கு அழைக்கப்படவில்லை. உன்னதங்களுக்கு எழும்பும்படி ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கட்டளிடுவார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை மேல இருந்து நீங்க பாப்பீங்க. இவ்வளவு இந்த கர்த்தர் இதுல இருந்து என்னை உயர்த்தி விட்டார், இந்த கடனில இருந்து என்னை மேல உயர்த்தி விட்டார், இந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் என்னை உயர்த்தி விட்டார், மரண படுக்கையிலிருந்து என்னை உயர்த்தி விட்டார், என் பலவீனத்திலிருந்து என்னை உயர்த்தி விட்டார், என்னுடைய தோல்வியிலிருந்து என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் இப்போ உட்கார பண்ணி இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக உன்னுடைய செட்டைகளை அடித்து எழும்புகிற பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தர ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.